ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து போன வீடியோவில் வந்து எப்படி சிக்கன் 65 போடுறது மட்டும் சொல்லியிருந்தேன். அதில் வந்து கொஞ்சம் பேலன்ஸு உங்களுக்கு வந்து எப்படி வந்து பிரியாணிக்கு போடுறது கொஞ்சம் காமிச்சிருந்தேன், என்ன நான் போடணுன்றது. நான் உங்களுக்கு ஃபுல் எல்லாமே காட்டுறேன். என்ன நான் பிரியாணிக்கு 1 கிலோ சிக்கனுக்கு என்ன நான் போடணுன்றது பிரியாணிக்கு. வாங்க உள்ள வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து 4 பெரிய வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். 5 பெரிய தக்காளி கட் பண்ணிருக்கேன். நீட்டு வாக்கில் அதுவும் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கைப்பிடி அளவு புதினா, 1 கைப்பிடி அளவு தான் வந்து அதோட கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். அது கொஞ்சம் கொத்தமல்லி, 1 எலுமிச்சம்பழம், 1 கப்பு தயிர், 3/4 கப்பு தயிர், தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்கள் போட்டுக்கலாம். இதில் வந்து நான் நெய் வச்சுருக்கேன். நெய்யும் தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து தேவையானது பெருஞ்சீரகம், ஸ்டார் பூவு, கடல் பாசி, பட்டை, பிரியாணி பட்டை, லவங்கப்பூ, ஏலக்காய், இது தேவையான அளவு எல்லாம் இதெல்லாம் போட்டுக்கணும் பிரியாணிக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பவுடரு, தேவையான மசாலா பவுடரு 1/2 ஸ்பூனு கரம் மசாலா, 1 ஸ்பூன் வெறி மிளகாத்தூள், ஒரு பேக்கெட்டு 50 கிராமில் வந்து 1 பேக்கெட்டு பிரியாணி மசாலா பவுட்ரு, அதான் ஆச்சி பவுட்ரு. நான் அதை தான் யூஸ் பண்ணுறேன். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ வந்து கೈಯಲ್ಲಿ அரைச்சி எப்படி பிரியாணி செய்யறதுன்னு உங்களுக்கு அந்த வீடியோ கொடுக்குறேன், நீங்கள் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரியாணி செய்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு போடுவா இப்படி பாப்பா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து டபரா வச்சு அடுப்பு ஆன் பண்ணிட்டேன். டபரா நல்லா காஞ்சிட்டு ஆயில் போட்டிருக்கேன். ஆல்ரெடி நான் வந்து இதில் வந்து சிக்கன் வறுத்த ஆயிலே போட்டிருக்கேன். நீங்கள் அதில் சமைச்சா சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ 2 ஸ்பூனு நான் வந்து நெய் விட்டுக்கிட்டேன். நெய் விட்டு இதை வச்சுட்டேன். இது வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற இந்த தேவையான ஐட்டம் எல்லாமே வந்து பட்டை ஏலக்காய் சொன்னேன் இல்லையா, அது எல்லாமே வந்து இது காஞ்சிட்டு இப்போ நான் வந்து இதை இப்படி போட்டுட்டு நல்லா இது இப்படி போட்டு இது பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா இது நல்லா உங்களுக்கு அந்த ஜீரகம் வந்து பெருஞ்சீரகம் வந்து கொஞ்சம் பொரியணும். அது பொரிஞ்சதுக்கப்புறம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை அது நல்லா பொரிஞ்சிருக்கு. இப்போ அதை நான் போட்டிருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கடுத்து தக்காளி போட்டுக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே இப்போது வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டுக்கணும். 2 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல்லு நல்லாவே போயிடுச்சு. அதுக்கடுத்து நீங்கள் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கணும்.